விவசாய கடன் சிறு குறு விவசாயிகளுக்கான இந்த கூட்டுறவு கடன் தள்ளுபடியை முழுமையாக செய்ய வேண்டும் என்று மீண்டும் மீண்டும் கோரிக்கை வைக்கிறோம். தொடர்ச்சியா போராட்டத்தில் ஈடுபட்டு வராங்க. பிச்சை எடுக்கும் போராட்டம், கைது தூக்கு மாற்றும் போராட்டம் அப்படின்னு விவசாயிகள் தொடர்ச்சியா போராடி கூட இன்னும் இந்த அரசு வந்து செவிசாய்க்காம இருக்கு. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? போராட்டங்கள்லாம் செய்து கொண்டு இருக்கிறார்கள். ஒருவேளை பட்ஜெட் செஷன்ல அறிவிப்பாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்கலாம். ஏன்னா ஒரு கவன ஈர்ப்பு செய்யணும் இல்லையா? இப்போ சொல்லாமையே இருந்தாலும் தெரியாது. இப்போ விஷயத்தை அவங்க சொல்றாங்க 2000 கோடி ரூபாய் தள்ளுபடி செய்யப்பட்டது, அப்புறம் அது 6000 கோடியாக அந்த கடன் தள்ளுபடி செய்திருக்கிறாங்க. இன்னும் தேவை என்னன்னா ஒரு மொத்தமா 18000 கோடி ரூபாய் இந்த சிறு குறு விவசாயிகளுக்கான கூட்டுறவு கடன் மொத்தமா தள்ளுபடி செய்து விடலாம். இன்னும் கொஞ்சம் தான் வரணும். அந்த அப்படி வந்துன்னா இந்த விவசாயிகளுக்கு அது மிகப்பெரிய ஒரு அதாவது தலைவலி போன மாதிரி தான். பெரிய நிம்மதியெல்லாம் வந்துடாது. ஏன்னா ஏற்கனவே வேற கடனை வாங்கி வச்சிருப்பாங்க. இது கூட்டுறவு கடன்கள் மட்டும்தான் நம்ம தள்ளுபடி செய்ய இங்க முடிவெடுத்திருக்கிறாங்க. மகாராஷ்டிரால பாத்தீங்கன்னா எல்லா கடன்கள், தேசிய வங்கி கடன், பிரைவேட் வங்கியில வாங்கின கடன், கூட்டுறவு கடன் எல்லா கடனையும் தள்ளுபடி செய்திருக்கிறாங்க 35000 கோடிக்கு. ஆனா இங்க நம்ம கேட்கறது அல்ல பாதி தான். 18000 கோடி ரூபாயில நீங்க ஒரு இப்பயே 6000 கோடி பண்ணிட்டீங்க. இன்னும் ஒரு 12000 கோடி பண்ணி தள்ளுபடி செய்தா விவசாயிங்க வந்து அடுத்த வேலையை பார்ப்பாங்க. அவங்களுக்கு அது ஒரு மிகப்பெரிய ரிலீஃபாக இருக்கும் என்று நாங்க கேட்டுக்கொள்கிறோம். நடிகர்களை சந்திக்கிற முதல்வர் விவசாயிகளை சந்திக்க மாட்டேங்கிறாரு, அவங்க டைம் ஒதுக்க மாட்டேங்கிறாங்கன்னு தொடர்ந்து குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க. அது போலதானே அவர் நடிகர்கள் ஈஸியா போய் சந்திச்சுட்டு வந்துடுறாங்க. விவசாயிகள் எவ்வளவு போராட்டம் பண்றாங்க, அவங்களை அழைத்து இது வரைக்கும் எதுவும் பேசல. இதை எப்படி பாக்குறீங்க? அவர் விவசாயிகளோட கோரிக்கைகளை தான் சட்டமன்ற உறுப்பினர்கள் நாங்களாம் எடுத்து வைக்கிறோமே. இதே கோரிக்கை தான் நாங்களும் சொல்றோம். விவசாயிகள் குரலாக நாங்களாம் ஒழித்து கொண்டிருக்கின்றோம். பார்க்கலாம். 10 மாவட்டத்துக்கு ஒரே டைம்ல கூட்டம் வச்சதுனால சிலர் வந்து பேச முடியல. அது ஒரு உண்மைதான். இது இந்த மாதிரி கலந்தாய்வு கூட்டமோ இல்ல வேளாண் அறிக்கை வேளாண் பட்ஜெட் போடுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி கூட்டங்கள் எல்லா வருஷமும் நடந்து கொண்டுதான் இருக்கின்றது. அப்பெல்லாம் வந்து 2 மாவட்டங்கள் 3 மாவட்டங்கள் சேர்ந்து நடத்துவாங்க. இந்த முறை 10 மாவட்டங்கள் நடத்துவதான எல்லாராலையும் அவங்களுடைய கோரிக்கைகளை வைக்க முடியல. அதுக்காக கொஞ்சம் நிறைய பேர் பேசுறாங்க. ஆனால் எல்லாருக்கும் வாய்ப்பு வழங்கப்பட்டது. ஓரளவுக்கு ஒரு 2-3 பேர் சேர்ந்து 1 நிமிஷம் 2 நிமிஷம் பேசி வாய்ப்புகள் வழங்கப்படுது. ஆனால் இன்னும் நடக்கும். விவசாயிகளை தள்ளுபடி பண்ண முழுமையா தள்ளுபடி பண்ணணும்னு சாட்டை எடுத்து போராட்டத்தில் ஈடுபட்டாங்க. விவசாயிகளுக்கு இங்க அழைப்பு விடுக்கல. வேற மாவட்டம் சென்னையில நடத்தினாங்க, அதை நாங்க பார்த்தோம். அந்த வேற மாவட்டங்கள்ல அது எனக்கு அந்த விஷயம் அது அதிகாரிகளுக்கு அதாவது அரசுக்கு அழைப்பு விடுத்திருக்காங்க. இல்ல இன்றைக்கு நான் பார்த்த கூட்டத்துல அப்படி இல்ல. அவங்களோட குறைகளை தான் அவங்க எடுத்து வச்சாங்க. ஒருவேளை எல்லாரும் வந்தாங்கன்னா இங்க ஒரு போராட்ட களமா ஆயிடும்னு அவங்க நினைச்சு கூட அதை அந்த கருத்தை தான் அவங்க சொல்லியிருக்கிறாங்க இல்லையா? அந்த கருத்தை தான் அவங்க சொல்லியிருக்கிறாங்க. என்ன சொல்றாங்க? கடன் தள்ளுபடி வேண்டும். அதான் ஒரே கருத்து. நன்றி.